பொதுவாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேட்டரி வந்து எவ்வளோ நாள் நீடிச்சு வரும் தெரிஞ்ச கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4லேருந்து 6 வருஷம். ஸோ அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் த அது வந்து ரொம்ப ரேர். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 2 to 3 years அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக பேட்டரி வரும். ஸோ உங்கள் பேட்டரி வந்து இதை விட அதிக லைஃப் நீடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மொத்தமாக 10 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பேட்டரியோட லைஃப் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது என்னென்ன ட்ரிக்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படிங்கிறத இதை விட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம், அது 3 நாளைக்கு ஒரு டைம்ங்கிறது மேக்ஸிமம். ஸோ 4 நாள்லாம் போக வேணாம். ஸோ இந்த 3 நாள்னா 2 நாளுங்கிறது நார்மலான இது. ஸோ 2 நாளுக்கு ஒரு டைம் சார்ஜ் போகிற மாதிரி பாருங்கள். டெய்லியும் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 yearsலேயே பேட்டரி போயிடும். ஏன்னா அது நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் சொல்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போகிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி சார்ஜ் போடுவோம், அடிக்கடி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக சார்ஜ் போடுவோம். ஸோ அதனால் அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 2 days ஒன்ஸ் சார்ஜ் போகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரி ப்ரோ, நீங்கள் 2 days சொல்கிறீங்க, நான் 1 மாதம் 2 வாரம் கிட்ட நான் சார்ஜ் போடாமல் அப்படியே விட்டுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு 3 வாரம் அந்த மாதிரி நீங்கள் ஃபோனை கண்டுக்காமல் ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, வீட்டில் ஃபோனை மறந்து வச்சுட்டோ இல்லை ஏதோ போயிட்டு வர 1 மாதம் இதெல்லாம் ஆகும்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபோனோட பேட்டரி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஆயிரும். அதாவது அதோட செல்ஸ் எல்லாம் வந்து டெட் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டாலும் ஆன்லாகும், பேட்டரி சார்ஜில் ஏறும், பட் சீக்கிரமாக ட்ரெயின் ஆயிரும். ஏன்னா பேட்டரிங்கிறது நீங்கள் எவ்வளோ புது பேட்டரியாக இருந்தாலும் அதை சார்ஜ் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தாலும் அது பேட்டரியோட கண்டிஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1 மாதம் கண்டுக்காமல் விட்டுட்டு 2 மாதம்லாம் சார்ஜ் போடாமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி சீக்கிரமாக இறங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 3வது, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க. ஸ்மார்ட் ஃபோனோ பேட்டரியோ எனிதிங் எதாக இருந்தாலும் ஹீட் ஓவராக பண்ணாதீங்க. அதாவது ஹீட்னா அடுப்பில் கொண்டு போய் வச்சு அந்த ஹீட் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் டெய்லி டாஸ்க் பண்ணுவீங்களா, ஸோ அந்த டைமில் வந்து சம்டைம்ஸ் ஃபோன் ஹீட் ஆகும், சம்டைம்ஸ் பேட்டரி ஹீட் ஆகும். எஸ்பெஷலி இந்த சம்மரில் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட ஹீட்டிங் ஆகும். என்னோட ஃபோன்லாம் கிட்டத்தட்ட ஓவர் ஹீட்டிங் வார்னிங் மெசேஜே வந்துடும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுங்கள், கூல் டவுன் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, ஒன்றா ஷட் டவுன் பண்ணலாம், இல்லை இந்த ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணலாம், இல்லையா ஒரு சின்ன ஒரு கூலிங்கான பிளேஸில் போய் வைக்கலாம். அதுக்குன்னு ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கலாம், ஆனால் தண்ணி இல்லாத போய் வைங்க, நான் சும்மா தான் சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி ஏசி இருக்கிற மாதிரி ஏரியா அந்த சில்னஸில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு பேட்டரி நீங்கள் சேவ் பண்ணி இது பண்ணலாம். அடுத்து 4வது, இது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஸ்லோ சார்ஜஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து கண்டிப்பாக ஸ்லோ சார்ஜஸே வர்றதே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 65 வாட்டு 105 வாட்டு ஃபுல்லாக மேலே போயிட்டாங்க. அப்படியே வாட்ஸ் எடுத்துகிட்டு போய் மோஸ்ட்லி வந்து உங்கள் பேட்டரியோட எம்ஏஹெச் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ வந்து என்னோட பேட்டரி வந்து 4500 mAhன்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி செக் பண்ணோன்னா ஒன்று உங்கள் ஃபோனோட மாடலில் கூகுளில் போடுங்க, இல்லை பாக்ஸ் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னோட 4500 mAh அப்படின்னா நான் வந்து எத்தனை வாட்ஸ் போடலாம், மினிமம் ஒரு 10 வாட்ஸ்லேருந்து ஒரு 20 to 25 வாட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு மேக்ஸிமம். பட் எனக்கு பிராண்ட் கொடுத்த சார்ஜரை கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வாட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் கம்மியான வாட்ஸ் தான். இப்போ வர இதே 4500 mAh பேட்டரியில் 65 வாட்ஸ்லாம் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜ் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா ஒன்று உங்களுக்கு ஃபோன் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், பட் பேட்டரி கண்டிஷன் வந்து சீக்கிரமாக போயிடும். மோஸ்ட்லி ஸ்லோவான சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த 5வது, இன்டர்நெட்டு, இந்த ஒய்ஃபை, இந்த ஹாட்ஸ்பாட், இந்த ப்ளூடூத், இந்த ஜிபிஎஸ்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. அது எதுக்கு ஆனில் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் நோட்டிஃபிகேஷன் வருதுமாங்க. அவ்வளோ பிஸி மேன்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. தேவையில்லாத நேரத்தில் வந்து அதை ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராசஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். லிட்ரலி நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாமே யூஸ் பண்ணுற மாதிரி கணக்கு. ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து எந்த பெர்சன்டேஜில் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுருந்தா நல்லாயிருக்கும், அதாவது 0 to 100 சார்ஜ் பண்ணுமா, இல்லை 20 to 80 சார்ஜ் பண்ணுமா, இல்லை 30 to 90 சார்ஜ் பண்ணுறதா, ஸோ 40 to 80 சார்ஜ் பண்ணுறதா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. நான் பார்த்ததும் அதே தான். ஒரு ஆர்டிக்கலில் 0 to 100 சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஆர்டிக்கலில் வந்து 20 to 80 சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. கூகுளோட இதெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒன்று வந்ததில் 30 to 90 சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொன்னது என்னன்னா 100 சார்ஜ் பண்ண வேணாம், அதே மாதிரி 0க்கும் எடுத்துகிட்டு போக வேணாம்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சேஃப்டிக்கு வந்து 25 to 95 அது நம்ம வச்சுக்குவோம் ஸ்டாண்டர்டா, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் 100 சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்க பேட்டரி நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 95% சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாங்க, அவங்க பேட்டரி நல்லா தான் இருக்குது. 0% மட்டும் எடுத்துகிட்டு போக வேணாம், அதுதான் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து 7வது வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு உங்கள் ஃபோனை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனும் ஹீட் ஆகும். அடுத்து வந்து உங்கள் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா சார்ஜரும் ஹீட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் பவர் இழுத்துட்டு இருக்குல்ல, அதே சமயம் உங்கள் பேட்டரிக்கு போகிற பவர் அப்படியே பாதி இதுக்கு வரும். அந்த ரீசனும் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ரீசன் இருக்குது. சார்ஜ் போட்டுட்டு எந்த வேலையும் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் பேசக்கூடாது, சார்ஜ் போட்டுட்டு கேம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெடிச்சிரும் அப்படின்ட்டு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது ஏன் வெடிக்குது, எப்படி வெடிக்குது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தெரியல. நானும் சில ஆர்டிக்கல் நான் பார்த்துட்டேன், சில யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டேன், சில டெஸ்டிங் வீடியோஸ் கூட பார்த்துட்டேன். அது ஏன் வெடிக்குது தெரியல.
மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன், எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்படி இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன் வெடிக்குது, எதனால் வெடிக்குதுன்னு. நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். சார்ஜ் போட்டுட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க. அடுத்து 8வது செட்டிங்ஸில் வந்து ஆப் பேட்டரி யூசேஜ், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், அது மாதிரி ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸில் போய் ஒரு ஆப் வந்து எவ்வளோ பேட்டரி இழுக்குது, எவ்வளோ மணி நேரம் ரன் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ மில்லியம்பயர், அது மாதிரி ஒவ்வொரு பேட்டரி எவ்வளோ ரன் ஆகுது, எத்தனை டைம் ஆக்டிவில் இருக்குது, அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாத ஹெவியாக ரன் ஆகிற மாதிரி இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஆப், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு காட்டும் அதிக நேரம் இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா அதுதான் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் வரும். ஸோ அப்படி இது பண்ணுற மாதிரி தான் அதை குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் ஆச்சு இதை செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்து 9வது பல பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னன்னா நான் பிராண்டட் சார்ஜர் யூஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிராண்டில் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அவங்க ஒரு ஸ்டாக்காக ஒரு சார்ஜர் கொடுப்பாங்க. இன்கேஸ் இந்த சார்ஜர் தொலைஞ்சிருச்சு, சில பேர் வந்து இந்த கடையில் வந்து இந்த 100, 250, 350க்குலாம் இந்த மொக்கையான சார்ஜர்ஸ்லாம் இருக்கும். மொக்கையான ஏன் சொல்கிறேன், அந்த மாதிரி சார்ஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வாங்கி ஃபோனை சார்ஜ் பண்ணுவீங்க. அதை சார்ஜ் பண்ணலாம், தப்பில்லை. என்றைக்கோ ஒரு டைம்னா ஓகே. அது ஏன் நான் பண்ணக்கூடாதுன்னா, அதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் இருக்குமான்னு தெரியாது, கரெக்டான லெவலில் வோல்டேஜ் வருமானு தெரியாது, கரெக்டான ஆம்ஸில் வந்து கரெக்டாக அந்த கரண்ட் வருமானு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சில டைம்ஸ் இந்த சார்ஜர் ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதில் வர ஒயர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அது வந்து உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி சார்ஜர்ஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இது வந்து எக்ஸ்பெஷலி கேமர்ஸ்க்கானது. நான் வந்து கேம் அதிகமாக விளையாடுவேன். அப்போனா கண்டிப்பாக பேட்டரி 1 வருஷத்தில் 2 வருஷத்துலேயே போயிடும். ஏன்னா கேம் விளையாண்டா என்ன ஆகும், ஃபோன் ஹீட் ஆகும், சார்ஜ் அதிகமாக போடுவீங்க, நிறைய பவர் வந்து பேட்டரியிலேருந்து போகும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் பண்ண குறைக்க அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக பேட்டரி போயிடும். உங்களுக்கு கேம்ஸ் நான் விளையாண்டே தான் ஆகும் ப்ரோ, கேம்ஸ் நிறுத்த முடியாது அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் அதுக்குள்ளே வரலாம். சில பேர் லக் இருந்தால் 3 வருஷம் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.